கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வனப்பகுதிகளுக்குள் நுழைந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டம் அஞ்சட்டி ஊடைதுர்க்கம் வனப்பகுதி வழியாக ஓசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்குள் புகுந்தது. இந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்தும் மீண்டும் கர்நாடகாவுக்கு விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். ஆனால் காட்டு யானைகள் கூட்டம் வனத்துறைக்கு போக்கு காட்டி விவசாயிகள் பயிரிட்டு இருந்த ராகி, நெல், தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட விளைபயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்தது. வனத்தை ஒட்டி வாழும் கிராம மக்களையும் தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு பட்டாசுகள் வெடித்து விரட்டினர். இதனால் ஓசூர் சாணமாவு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள், விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் பாதுகாப்புடன் விரட்டும் காட்சிகள் தெர்மல் ட்ரோன் கேமராவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை அங்கிருந்து கர்நாடகாவுக்கு விரட்டவும் வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்.